மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். இரண்டாவது யூனிட்ல எடுத்துக்காட்டு ஒன்றை பார்ப்போம். தமிழ் கல்வியியல் மன்றத்தின் கீழ்காணும் தகவல்களிலிருந்து 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கினை தயார் செய்யவும். விவரங்கள் என்னென்ன கொடுத்திருக்கு பாருங்க. தொடக்க இருப்பு 1/4/2018 அன்று ரூபாய் 18,000. வாடகை செலுத்தியது ரூபாய் 6,000. உதவித்தொகை அளித்தது ரூபாய் 15,200. நுழைவு கட்டணம் பெற்றது ரூபாய் 18,500. கட்டடம் வாங்கியது 2,10,000. பணியாளர் சம்பளம் 55,000. சந்தா பெற்றது 2,65,000. இந்த கணக்கை போடுறதுக்கு முதல்ல இந்த கணக்கினுடைய தலைப்பை எழுத போறோம். தமிழ் கல்வியியல் மன்றத்தின் ஏடுகளில் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு அப்படின்னு தலைப்பை எழுதிக்க போறேன். அதுக்கப்புறம் பற்று பக்கம் பெறுதல்களையும் வரவு பக்கம் செலுத்தல்களையும் எழுத போறேன். பெறுதல்கள் பக்கம் முதல்ல இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற இடத்துல கை ரொக்கத்தையும் வங்கி ரொக்கத்தையும் எந்த கணக்கா இருந்தாலும் எழுதிக்கணும். செலுத்தல்கள் பக்கம் முதல்ல இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற இடத்துல வங்கி மேல்வரை பற்று அப்படின்னு எழுதிக்கணும். எந்த கணக்கா இருந்தாலும் பெறுதல்கள் பக்கம் கடைசியா இருப்பு கீழ் இறக்குக அப்படின்ற இடத்துல வங்கி மேல்வரை பற்று அப்படின்னு எழுதிக்கணும். அதே போல செலுத்தல்கள் பக்கம் எந்த கணக்காக இருந்தாலும் இருப்பு கீழ் இறக்குக அப்படின்ற இடத்துல கை ரொக்கம் வங்கி ரொக்கம் அப்படின்னு இரண்டையும் எழுதிக்கணும். எந்த கணக்கா இருந்தாலும் நாம இந்த மாதிரி படிவத்தை அமைச்சுக்கணும். இப்போ கணக்கை பார்த்து ஒன்னொன்னா பதிவு செய்வோம். கணக்குல முதல்ல தொடக்க இருப்பு 1/4/2018 அன்று 18,000 என்று உள்ளது. தொடக்க இருப்பு அப்படின்னா சென்ற ஆண்டினுடைய இறுதி இருப்பு தான் தொடக்க இருப்பாக கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு அர்த்தம். தொடக்க இருப்பு கை ரொக்கமாகவும் இருக்கலாம், வங்கி ரொக்கமாகவும் இருக்கலாம். இந்த கணக்குல தொடக்க இருப்பு 18,000 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. வங்கி ரொக்கம் என்று எதுவும் இல்லை. அதனால் இந்த தொடக்க இருப்பை கை ரொக்கமாக கருத வேண்டும். பாருங்க, பற்று பக்கம் பெறுதல்கள் பக்கத்துல இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது கை ரொக்கம் 18,000 அப்படின்னு பதிவு செஞ்சுக்கிறேன். இந்த கணக்குல வங்கி ரொக்கம் ஏதும் கொடுக்கப்படவில்லை. அதனால இத டேஷ் போட்டுக்கிறேன். இப்போ இந்த கை ரொக்கத்தையும் வங்கி ரொக்கத்தையும் கூட்டினா நமக்கு 18,000 கிடைக்கிறது. இந்த 18,000 இங்க எழுதிக்க போறேன். கை ரொக்கத்தையும் வங்கி ரொக்கத்தையும் உள்ள கூட்டி வெளியே எழுதிட்டேன். அடுத்து கணக்குல பாருங்க, வாடகை செலுத்தியது 6,000. வாடகை செலுத்தியது என்று கொடுக்கப்பட்டுள்ளது. செலுத்தியது என்றால் ரொக்கம் வெளியே செல்கிறது என்று அர்த்தம். அப்போ செலுத்தல்கள் பக்கம் இந்த வாடகை செலுத்தியதை பதிவு செய்யணும். பாருங்க, செலுத்தல்கள் பக்கம் வாடகை செலுத்தியது 6,000 அப்படின்னு பதிவு செஞ்சுக்கிட்டேன். அடுத்தது கணக்குல உதவித்தொகை அளித்தது 15,200 என்று உள்ளது. உதவித்தொகை அளித்தால் ரொக்கம் வெளியே செல்லும். அதனால் இதை செலுத்தல்கள் பக்கம் எழுத வேண்டும். பாருங்க, செலுத்தல்கள் பக்கம் உதவித்தொகை அளித்தது 15,200 என்று பதிவு செஞ்சுக்கிறேன். அடுத்தது கணக்குல நுழைவு கட்டணம் பெற்றது 18,500 என்று உள்ளது. நுழைவு கட்டணம் பெற்றது, ரொக்கம் உள்ளே வருகிறது. அப்போ பெறுதல்கள் பக்கம் நுழைவு கட்டணம் பெற்றதை பதிவு செய்ய வேண்டும். பாருங்க, பெறுதல்கள் பக்கம் நுழைவு கட்டணம் பெற்றது 18,500 என்று பதிவு செய்து கொண்டேன். அடுத்தது கணக்குல பாருங்க, கட்டடம் வாங்கியது 2,10,000. கட்டடம் வாங்கினால் ரொக்கம் வெளியே செல்லும். அதாவது
கட்டடம் வாங்குவதற்கு ரொக்கம் செலுத்தப்படும். அப்போ கட்டடம் வாங்கியது அப்படின்றத செலுத்தல்கள் பக்கம் எழுதணும். பாருங்க, கட்டடம் வாங்கியது அப்படின்றத செலுத்தல்கள் பக்கம் 2,10,000 பதிவு செஞ்சுக்கிட்டேன். அடுத்தது கணக்குல பணியாளர் சம்பளம் 55,000 என்று உள்ளது. பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும், அதாவது ரொக்கம் வெளியே செல்கிறது. அப்போ செலுத்தல்கள் பக்கம் பதிவு செய்யணும். பாருங்க, செலுத்தல்கள் பக்கம் பணியாளர் சம்பளம் 55,000 பதிவு செஞ்சுக்கிட்டேன். அடுத்து கணக்குல பாருங்க, சந்தா பெற்றது 2,65,000. சந்தாவை பெறும்போது ரொக்கம் உள்ளே வருகிறது, அதாவது ரொக்கத்தை பெறுகிறோம். அதனால் சந்தா பெற்றது என்பதை பெறுதல்கள் பக்கம் பதிவு செய்ய வேண்டும். பாருங்க, பெறுதல்கள் பக்கம் சந்தா பெற்றது என்பது 2,65,000 பதிவு செஞ்சுக்கிறேன். இப்போ கணக்க பார்த்து பற்று பக்க விவரங்களை எல்லாம் பதிவு செஞ்சிட்டேன். அதே போல வரவு பக்க விவரங்களை எல்லாம் பதிவு செஞ்சிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும், பற்று பக்க கூடுதலை கண்டுபிடிக்கணும். அதே போல வரவு பக்க கூடுதலையும் கண்டுபிடிக்கணும். இப்ப பற்று பக்க கூடுதல் எவ்வளவு வருது பாருங்க, 18,000 கூட்டல் 18,500 கூட்டல் 2,65,000. இந்த மூணையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குது, 3,01,500 கிடைக்கிறது. அதே போல வரவு பக்க கூடுதலை கண்டுபிடிக்க வேண்டும். 6,000 கூட்டல் 15,200 கூட்டல் 2,10,000 கூட்டல் 55,000. இந்த நான்கையும் கூட்ட 2,86,200 கிடைக்கிறது. இந்த 3,01,500 இந்த 2,86,200 இந்த இரண்டில் எது பெரியது, 3,01,500 தான் பெரியது. அதனால் நாம என்ன செய்யணும்னா, இந்த 3,01,500 பற்று பக்க கூடுதலாகவும் வரவு பக்க கூடுதலாகவும் எழுதி கொள்ள வேண்டும். பாருங்க, பற்று பக்க கூடுதலா எழுதுறேன் பாருங்க, 3,01,500. அதே போல வரவு பக்க கூடுதலாகவும் 3,01,500 எழுதிக்கிறேன். பற்று பக்கம் பாருங்க, இந்த மூணையும் கூட்டினா 3,01,500 கிடைச்சிருச்சு. ஆனா வரவு பக்கம் பாருங்க, கூடுதல் மதிப்பு கம்மியா இருக்கு. அதனால நாம என்ன செய்யணும்னா, 3,01,500 இருந்து 2,86,200 கழிக்கணும். கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 15,300 கிடைக்கும். இந்த 15,300 தான் நாம இந்த இடத்துல எழுதணும். 15,300. இந்த இடத்துல வங்கி ரொக்கம் இல்ல. கை ரொக்கத்தையும் வங்கி ரொக்கத்தையும் கூட்டினோம்னா 15,300. இந்த கணக்குல நமக்கு தேவையான விட கை ரொக்கம் 15,300, அதாவது ரொக்க இருப்பு 15,300. இந்த கணக்குல வரவு பக்கம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற இடத்துல வங்கி மேல் வரைப்பற்று இல்லை. அதே போல பற்று பக்கம் இருப்பு கீழ் இறக்குக அப்படின்ற இடத்துலையும் வங்கி மேல் வரைப்பற்று என்பது இல்லை.